ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரக்ஷாபந்தன் கிஃப்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுட்டு 13 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு அட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மடிச்சுக்கோங்க, க்ரீட்டிங் கார்டு மாதிரி. அதோட மேலே வந்துட்டு நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். ட்ரேஸ் பண்ண ட்ராயிங் தான் அது. நீங்கள் கூகுளில் போய் ரக்ஷாபந்தன் ட்ராயிங்ஸ்னு அடிச்சிங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் அதை வரைஞ்சிட்டு பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் அடிச்சுட்டு அதோட அந்த கைக்கு வந்துட்டு ஷர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஷர்ட் போர்ஷனுக்கு வந்து ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 2 கைக்கும் வந்து நான் ஸ்கின் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கின் கலர் அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கின் கலர் இல்லை அப்படின்னா ஒயிட் கலரில் கொஞ்சமாக வந்து ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் கிடச்சிரும். அந்த கலர் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு அந்த கலர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து நான் அடிச்சுக்கிறேன். இந்த உள்ளே வந்து கையெல்லாம் மடக்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாமே இந்த டார்க் கலர் வந்து நான் அடிச்சுக்கிறேன். இந்த கை உள்ள மடங்கின மாதிரி தெரியும் இல்லையா, மிச்ச ஹேண்ட்ஸ் எல்லாம், அந்த ஹேண்ட்ஸ் தான் அதுக்கு வந்து நான் டார்க் கலர் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக டார்க் கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஆரஞ்சு கலர் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கைக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கின் கலர் வந்து நான் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற போர்ஷனுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிறேன். 2 கையிலையுமே வந்து அந்த ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கோங்க. உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் அடித்ததுக்கப்புறம் அந்த நெகமெல்லாம் இருந்தது இல்லையா, அதுக்கு கூட நான் அந்த ஸ்கின் கலரே தான் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ராக்கிக்கு வந்து நான் கலர் அடிக்கிறேன். ராக்கிக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கலர் அடிச்சுக்கலாம். நான் அதுவும் வந்து அவுட்லைனில் வெளியே பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு க்ரீன் கலரும், உள்ளே இருக்கிற பெட்டல்ஸ்க்கு வந்து ரெட் கலரும், அப்புறம் சென்டரில் கோல்டன் கலரும் வந்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ராக்கியை வந்து கலர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ராக்கி ஃபுல்லாக நான் வந்து கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கைக்கு பேங்கிள் இருந்தது இல்லையா, அதுக்கு கோல்டன் கலர் வந்து அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ராக்கியோட ரோப்க்கு வந்துட்டு டார்க் எல்லோ வந்து அடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் கலர் பென் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த ட்ராயிங் ஃபுல்லாத்துக்குமே இந்த பிளாக் கலர் பென் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஹாப்பி ரக்ஷாபந்தன் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாப்பி ரக்ஷாபந்தன் பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்டில் வந்து நான் எழுதிக்கிறேன் ஹாப்பி ரக்ஷாபந்தன்னு. ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு ஹாப்பி ரக்ஷாபந்தன் அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சிம்பிளாகவும் இருந்தது இந்த ட்ராயிங். அதுக்கப்புறம் உள்ளே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நான் ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன். ஸ்கை ப்ளூ கலர் தான் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடில் வந்து இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் வந்துட்டு இது மாதிரி அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே எல்லோ கலர் ஸ்கெட்சும் வந்து இது மாதிரி அடித்ததுக்கப்புறம் நான் ப்ரஷ்ஷில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷில் வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஷீட் எடுத்து இந்த மாதிரி திருப்பி வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதோடய பார்டருக்கு ஆரஞ்சு கலர் எடுத்து இது மாதிரி வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். பார்டர் ஃபுல்லாகவே இது மாதிரி ஆரஞ்சு கலர் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதாவது அந்த மெசேஜ் எழுதிக்கோங்க அதில். அதுக்கப்புறம் ஹாப்பி ராக்கி அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். நான் பிளாக் கலர் பெனில் தான் எழுதிட்டுருக்கேன். ஹாப்பி ராக்கின்னு எழுதிட்டு கீழே வந்து ஒரு ஸ்மைலி மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி வரைஞ்சிட்டு இந்த சைட் பென்சில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு ராக்கி இமேஜ் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு கலரும் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். அது ராக்கி கலர் பண்ணுறது ஈஸி தான் இல்லையா. நம்ம நேற்று ராக்கி நிறைய 2 வீடியோ போட்டிருந்தோம் ராக்கி செய்கிறது. அதில் ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் இது மாதிரி ஃபுல்லாக அந்த ராக்கிக்கு வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கோல்டன் கலர் டாட்ஸ் வச்சுட்டு அந்த ரோப்புக்கு வந்துட்டு நான் லைட் ப்ரௌன் கலர் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்டு வந்துட்டு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பாக்ஸ் செய்கிறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதோட மூடியை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு அதோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே நான் அந்த ப்ளூ கலர் வந்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் 4 சைடும் ப்ளூ கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து எல்லோ கலரில் இது மாதிரி ரவுண்டு வரைஞ்சிட்டு அதை சுற்றி வந்து சின்னதாக டாட்ஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கிஃப்ட் பேக்கிங் கவர் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி வந்துட்டு மேலே கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வரைஞ்சி அதுக்கு சுற்றியும் வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன்.
இது மாதிரி டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய ரவுண்ட் வந்து நான் மேலே வரைஞ்சிட்டு அதை சுற்றி வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். அது வந்து ப்ரஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி டாட் வச்சுட்டேன். இதே மாதிரி அந்த பேக் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஹாப்பி ரக்ஷாபந்தன் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு கலரில் கூட எழுதிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர்லேயே எழுதிட்டேன். ஹாப்பி ரக்ஷாபந்தன் வந்து கீழே எழுதுனதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்து பேக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அதில் சாக்லேட்ஸும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ராக்கியை ஒரு கவர் போட்டு உள்ளே வச்சுட்டு அதை ரேப் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ரிப்பன் எங்கிட்ட இருந்தது. அந்த ரிப்பன் எடுத்து அதை சுற்றி கவர் பண்ணி டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அதில் வைப்பாங்க இல்லையா ஒரு நாட் மாதிரி அது செய்கிறதுக்கு இது மாதிரி மடிச்சுட்டு அதுலேயும் டேப் போட்டு ஒட்டிட்டு சின்ன பீஸ் எடுத்து அதை சுற்றி வந்து இது மாதிரி வச்சு அதையும் டேப் போட்டு வந்து நான் ஒட்டிட்டேன் அப்படின்னா மேலே வைக்கிறதுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் கீழே தொங்குற மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒன்று எடுத்து அதை 3ஆக கட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு டேப் போட்டு ஒட்டிட்டு ஒரு டேப் எடுத்து இது மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா டபுள் டேப் மாதிரி கிடச்சிரும். அதாவது 2 தடவை மடிச்சிங்கன்னா டபுள் டேப் மாதிரி கிடச்சிட்டு அதை வச்சுட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டேப் பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த க்ரீட்டிங் கார்டு தான். அதுவும் அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருந்த பெயிண்டிங் தான். உங்களுக்கு எதை பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching. Plant trees, save life.